நார்வேல் தொகுதியில் நல்ல ஃபைட் இருக்கும். பொன்னார் கேண்டிடேட் அனுப்பக்கூடிய பட்சத்தில் 42 விழுக்காடு வாக்கு பொன்னாருக்கு விழுந்திருக்கு. அவர் விஜய் வசந்துக்கு எதிராட்டு விஜய் வசந்தும் இந்த நாடார் வாக்குகளை பிரிச்சாரு. இல்லை, வட மாவட்டங்களையும் பாஜக திமுக போட்டிடுறாங்க. அங்கெல்லாம் எப்படி இருக்கு போகுது? அங்கெல்லாம் ஒரு அப்பர் ஹேண்ட் திமுக எடுத்துருவாங்க. நாளைக்கே பாஜக இவருக்கு எதிரியாக வரலாம், பாமக எதிரியாக வரலாம். கழிஞ்ச முறை பாமக இவருக்கு எதிராக தான் 24 பாஜகவும் பாமகவும் நின்னாங்க. எய்த்து நின்றவங்க தானே இப்போ உள்ளே வராங்க. அப்போ நாளைக்கும் எதிரியாக போகலாம்ல. 29 அணியை மாற்றுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவரும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி கிட்ட போக முயற்சி பண்ணுவாங்க. தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பிரச்சாரம் ஒன்றும் 24 எடுபடலை. இப்பவும் தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு எடுபடுமான்னா அது கேள்விக்குறி தான். பட் அவர் பிரச்சாரம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்களை தங்களுக்குள்ள ஜாதி வேறுபாடுகள் கலந்து கிறிஸ்தவர்கள் ஒன்று சேருவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இனிகோ இருதயராஜுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருச்சி 2லையுமே அவர் கமல்ஹாசன் 2.5 விழுக்காடு வாக்கெடுத்த மக்கள் நீதி மையம் 30 விழுக்காடுக்கு மேலே கமல்ஹாசன் கோயம்புத்தூரில் எடுத்த மாதிரி விஜய்க்கு மிக அதிக வாக்குகளை பெற்று தரும். நான் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பாஜக திமுக ரெண்டு பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் 1-to-1 பார்க்குறாங்க. பாஜக டோட்டலாக திமுக ஸ்வைப் பண்ண வாய்ப்பு இருக்கா? நார்வேல் தொகுதியில் நல்ல ஃபைட் இருக்கும். பொன்னார் கேண்டிடேட் அனுப்பக்கூடிய பட்சத்தில் 42 விழுக்காடு வாக்கு பொன்னாருக்கு விழுந்திருக்கு. அவர் விஜய் வசந்துக்கு எதிராட்டு விஜய் வசந்தும் இந்த நாடார் வாக்குகளை பிரித்தார். தென் 4 விழுக்காடு அதிமுகவுக்கு இருக்குது. நான் எப்படி விழுப்புரம் சிதம்பரம் சொல்கிற மாதிரி நார்வேல் டவுனையும் சொல்கிறேன். எனிவே திமுக தரப்புன்னு பார்த்தா அங்கே அவங்களுக்கும் விஜய் வசந்த் லீட் பண்ணியிருக்கிறாரு. பட் MR காந்தி சிம்பதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 21 தோற்றுருக்கு. பட் 24 அங்கே எமர்ஜ் ஆகிருக்குது. பட் அந்த அரித்மேட்டிக்னு பார்க்கும்போது நெக் டு நெக் வருது. ஸோ பொன்னார்னா கடும் ஃபைட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் பொன்னாரை பொறுத்த அளவில் இல்லை, காங்கிரஸ் கூட இருக்கும்போது அந்த நெக் டு நெக் தவிர்க்க வாய்ப்பு இருக்காது. காங்கிரஸ் கூட இருக்கிறனால தான் விஜய் வசந்த் பொன்னாரோட அந்த நார்வேல் டவுனுக்குள்ளே அதிக வாக்கெடுக்க முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம அவருதே காங்கிரஸ் கேண்டிடேட் தானே, கை சின்னத்தில் தானே நின்னார். ஸோ அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. 42-4 46ங்கும் போது அது ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தை எப்படி ஆஸ்டின் உடைக்கிறாருன்னு பார்க்கணும். அது நாம் தமிழர் என்ன வாக்கை பிரிக்கிறாங்க, இவர் விஜய் கட்சி என்ன வாக்கை பிரிக்கிறாங்கங்கெல்லாம் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனிவே ஒரு டஃப் ஃபைட் நெக் டு நெக் இருக்கக்கூடிய தொகுதியாக நார்வேல பார்க்குறேன். பொன்னார் இந்துத்துவாக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். ஆஸ்டினும் பொது வாழ்க்கையில் ஒரு மக்கள் தொண்டராக வந்தவர் தான். என் நண்பர் அவரும் மக்கள் தொண்டராக வந்தவர் தான். இல்லை, வட மாவட்டங்களையும் பாஜக திமுக போட்டிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்கு போகுது சார்? அங்கெல்லாம் ஒரு அப்பர் ஹேண்டு திமுக எடுத்துருவாங்க. ஏன்னா வடக்க ஐடியாலஜிக்கலாக உள்ள இல்லை, இந்த சீட்டு ஒதுக்கீடு ஐடியாலஜிக்கலாக எடப்பாடியே கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காரு, அப்படி தானே பார்க்க முடியுது. திமுக ஒரு சில இடத்துல தவிர்க்கணும்னா இவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் பண்ணாருன்ற மாதிரி தான். இல்லை, அது அப்படி தான் பண்ணுவார். அவர் ஜெயிக்கிறதுக்கும் நாளைக்கே பாஜக இவருக்கு எதிரியாக வரலாம், பாமக எதிரியாக வரலாம். கழிஞ்ச முறை பாமக இவருக்கு எதிராக தான் 24 பாஜகவும் பாமகவும் நின்னாங்க. எய்த்து நின்றவங்க தானே இப்போ உள்ளே வராங்க. அப்போ நாளைக்கும் எதிரியாக போகலாம்ல. 29 அணியை மாற்றுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவரும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி கிட்ட போக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் சீட் ஷேரிங் பண்ணுவார். அதிலெல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய கில்லாடி, ராஜதந்திரி, டஃப் பார்கெய்னர். அவரை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். யார் யார் நாளைக்கு எதிரியாக வருவாங்க, அவரை எப்படி கண்டெயின் பண்ணலாம், எந்தெந்த கட்சி எதிரியாக வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கலான்னு தெரிஞ்சவர் தான். அதனால தான் அவர்
பாமக முக்கியம், தேமுதிக முக்கியம் இல்லைன்னு முடிவெடுத்தாரு. அண்ணாமலையோட பிரச்சாரம் பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியையும் திமுகவோட சீட்டோட தோல்வி முகத்தையும் காட்ட வாய்ப்பு இருக்கா சார்? அண்ணாமலை பிரச்சாரம் அவர் இருக்க அன்னைக்கு ப்ளஸ் தான், பாஜகவுக்கு ப்ளஸ் தான். இல்லை, திமுகவுக்கு ஒரு பின்னாடி தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? தோக்கடிக்கடி அளவுக்கு அவர் பிரச்சாரம் ஒன்றும் 24 எடுபடலை. இப்பவும் தோக்கடிக்கடி அளவுக்கு எடுபடுமான்னா அது கேள்விக்குறி தான். பட் அவர் பிரச்சாரம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகள் பெரம்பூர், திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கு எதனால் இது பண்ணிடுறாரு சார்? எல்லாரும் சொல்லப்படுறா கிறிஸ்தவர் வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கும் இருதராஜ்கிட்டே கேட்குமா அப்போ நான் யார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். ஆனால் அது திருச்சி கிழக்கு அதுதான் நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை இன்றைக்கும் இருதராஜை டார்கெட் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்களா விஜயை? கிறிஸ்தவர்கள்ங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. இந்துக்களோட கிறிஸ்தவர்களில் நிறைய ஜாதி உண்டு. எங்கள் மாவட்டத்தில் கிறிஸ்தவ நாடார்களுக்கு பிஷப் இல்லைன்னு கருங்கல் ஜார்ஜினி ஒருத்தர் அவர் போஸ்டர் போட்டார் போப்பாண்டவருக்கு எதிராக, நாடார் மகாஜன சங்கம்னு. அதுக்கு பிறகு தான் கன்னியாகுமரியில் குளித்திர டைசிஸை உருவாக்கி ஒரு கத்தோலிக்க ஆர்சி நாடாருக்கு பிஷப் இது கொடுத்தாங்க. ஃபாதர் ஜெகத் கஸ்பார் கத்தோலிக்க நாடார் தான். அவர் பிஷப் ஆக விடாமல் அப்பர் காஸ்ட் கேத்தலிக்ஸ் கத்தோலிக்க சிறு சபைக்குள்ளேயே சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அவரும் பிஷப் ஆகாமல் இனி வரைக்கும் அப்படி தான் போயிட்டே இருக்குது. நாம் தமிழர் சீமான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்களில் பறையர், தேவேந்திரகுல வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர் போன்ற தலித் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டத்தில் அநீதி இழைக்கப்படுது, தலித் கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சில் அநீதி இழைக்கப்படுது, தலித் கிறிஸ்தவர்களுக்கு இன்ஸ்டியூஷனில் கல்வி நிறுவனங்களில் அநீதி இழைக்கப்படுதுன்னு நாம் தமிழர் சீமான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். ஸோ கிறிஸ்டினுங்கிறது பல ஜாதிகளால் ஆனது. இவர் விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர்ங்கிற அடிப்படையில் தான் அங்கே பார்க்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்னு அங்கே பார்க்க முடியாது. ஸோ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தளவில் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் கிறிஸ்தவ முக்குவர், கிறிஸ்தவ பரதவர், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ உடையார், கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவ பிரமலைக்கல்லர், கிறிஸ்தவ மறவர் எல்லாம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு ஒன்றுபடுவாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள புலவப்பட்டு தான் இருப்பாங்க. இப்போ கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு ராய்சபா தகுதியானவர் தான், ரைசிங் சன் எடிட்டர் கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ்தவ மீனவர்கள் ஒரு வேளையில் விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பரத கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நிறைய ஜாதி வேறுபாடுகளும் பெரிய இதுகளும் இருக்குது. அது இன்னொன்று புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் வேறு, சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் வேறு, ஆர்சி வேறு, சிஎஸ்ஐ வேறு. ஸோ இவ்வளவு இதுவும் இருக்குது. பட் எல்லாருமே ஒரு புள்ளியில் மட்டும் ஒன்று சேருவாங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்களை தங்களுக்குள்ள ஜாதி வேறுபாடுகள் கலந்து கிறிஸ்தவர்கள் ஒன்று சேருவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இனிகோ இருதயராஜுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விஜயோட இந்த தேர்தலில் விஜயோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை சதவீதத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு சார்? அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பெரம்பூர்லேயாவது விஜய்க்கு கை கொடுக்குமா? பெரம்பூர், திருச்சி ரெண்டுலேயுமே அவர் கமல்ஹாசன் 2.5 விழுக்காடு வாக்கெடுத்த மக்கள் நீதி மையம் 30 விழுக்காடுக்கு மேலே கமல்ஹாசன் கோயம்புத்தூரில் எடுத்த மாதிரி விஜய்க்கு மிக அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் நான் நம்புகிறேன். அதுக்கு கமல்ஹாசனும் தினகரனும் உதாரணமாக இருக்கிறாங்க. பட் தாவேக்காங்கிற கட்சி இன்னொரு மக்கள் நீதி மையமாக ஃபைனலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணங்களை நான் சொல்லிடுறேன். அவங்க ராகுல் காந்தி கிட்ட கூட்டணி எதிர்பார்த்தாங்க. பலன் நிரூபிக்காமலே இனத்தை அழித்த, வாரிசு அரசியலை உருவாக்கின, ஊழல் ஊற்றுக்கண் சோனியா, ஃபாரினர் சோனியாவுக்கு மகன் ராகுல் காந்தி கிட்ட ஒரு கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. பலன் நிரூபிக்காத அவங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சது. அதுக்கு பிறகு அதிமுக ஒரு கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. அதனால சீமானே கேட்பார், கொடநாடு கொலையை பற்றி தம்பி ஏன் பேசலைன்னு கேட்பார், அதிமுக ஊழலை பற்றி தம்பி ஏன் பேசலைன்னு கேட்பார். கூட்டணி எதிர்பார்த்து பேசாமல் இருந்தார், சந்தர்ப்பவாதி பச்சோந்தி. அடுத்தாலும் அவர் பாஜக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீட்டு வாங்கி அங்கே நின்றுடலான்னு அவரை சார்ந்த எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த கூட்டணி வாய்ப்பு எதுவுமே அவருக்கு கிடைக்காததுனால இப்போ தனிச்சு போட்டின்னு வர்றார். 214 தொகுதி அதிருப்தியாளர்களை வச்சு ஒப்பேத்திட்டாரு. அதுக்கு நான் பாராட்டுறேன். நான் 214 போட சிரமப்படுவார்னு தான் நினச்சேன். பட் அதிருப்தியாளர்களை எடுத்து போட்டுட்டார். இதில் 3 கூட்டணி கட்சியும் சேர்த்துருக்காரு. ஜெகநாத் மிஸ்ரா, ஷெரீப்பு, இவர் முஸ்தபா. அதையும் அவர் மோசடியாக 214 அவர் கட்சி போட்ட மாதிரி ஒரு மோசடியும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தார். கமல்ஹாசன் 2.0 ஆட்டு விக்ரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ணலை.
கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவரை நோக்கி யாரும் கூட்டணிக்கு வரல, இவரையும் யாரும் கூட்டணிக்கு சேர்க்கல. ஸோ இவ்வளவு குளறுபடியா, ஒரு குழப்பவாதியா, ஒரு சந்தர்ப்பவாதியா, ஒரு வியாபார அரசியல் பண்ணுற அவர் கட்சி பலகீனம் அடையும் நான் கணிக்கிறேன். அவருடைய முகம் மட்டும்தான் அந்த கட்சிக்கு இல்லை 12% 20% வரைக்கும் அவரால் கைப்பற்ற முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர வரைக்கும் கருத்து கணிப்பில் எல்லாமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. அது சாத்தியமா சார்? கருத்து கணிப்பு கமலஹாசன் 6 விழுக்காடு வருவாருன்னு சொன்னாங்க. சீமான கருத்து கணிப்பிலே வைக்கல. கருத்து கணிப்பு தினகரன் 8 விழுக்காடு வருவாருன்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பில் சீமான் வந்து தாண்டி 6.5 வந்தார். கமலஹாசன் 2.5 விழுக்காடு போனார், தினகரன் 2.5 விழுக்காடு போனார். கருத்து கணிப்புங்கிறது ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய்க்கு 10 கோடி ரூபாயை பயன்படுத்தி பலரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. தினத்தந்தி கருத்து கணிப்பில் சீமானுக்கு 4 விழுக்காடு தான் போட்டிருந்தாங்க. சீமான் 8 விழுக்காடு எடுத்தார். இவர் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததிலே கமலஹாசன் 2.0 பார்ட் டைம் பொலிட்டீஷியன், ஒரு மாலை நேர அரசியல்வாதின்னு மக்கள் இவரை வந்து தெளிவாக களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய அரசியல்வாதின்னு கருதலை. இந்த எலெக்ஷனோட ஓடிடுவாருன்னு தான் அவரை கணக்கு போடுறாங்க. காரணம், அவர் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தது, இடைத்தேர்தலில் நிற்காதது, பல நிரூபிக்காமலே கூட்டணின்னு ஆலா பறந்து ஓடினது எல்லாமே இது வந்து பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் நடத்த வந்து ஒரு வியாபார அரசியல்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. அது தீர்ப்பு என்னங்கிறத 4ஆம் தேதி தெரிஞ்சுப்போம். இல்லை என்ன பர்சன்டேஜ் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது சார்? மே மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சுப்போம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு எவ்வளவுங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி தெரியும். பெரும்பாலும் விஜய் நிற்கக்கூடிய தொகுதியெல்லாம் திமுக ஓட்டு தான் போக போகுது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சியில் அந்த கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் அதிமுக போனவர்களை தான் இருக்கிறாங்க. அது திமுக ஓட்டு பாதிக்காது, அதிமுக ஓட்டு தான் பாதிக்கும். தையார் தூசி மோகன் கூட லாஸ்ட்டு 2 இதெல்லாம் போயிருக்காருங்க. அவர் எக்ஸ்எம்எல்ஏவாக அந்த பகுதியில் செயரில் இருந்திருக்காரு. செய்யாறு தூசி மனம் போனது விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி லோகேஷ் போனது ப்ளஸ்ஸு. எடப்பாடி தூக்கி போட்டவங்கலாம் போனது ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. எடப்பாடியை மீறி போனவங்க ப்ளஸ் தான். தூசி மோகனும் லோகேஷும். செங்கோட்டையனே ப்ளஸ் கிடையாது. செங்கோட்டையன் இண்டிவிஜுவல் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், பட் ஒரு கான்செப்ட் வைஸ் எடப்பாடி வேண்டாணி போட்ட செங்கோட்டையன் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுதான் அதில் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வராரு. இந்த செங்கோட்டையன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது தேர்தல் முடிவில் தெரியும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வராரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வரும்போது அதிமுக ஓட்டை தான் பிரிப்பார். இந்த தந்தை பெரியார் இங்கே குறிப்பிட்ட வரல வராரு இல்லையா? ஆமாம், அதனால திராவிடர் ஓட்டு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு 3 வரையும் அடிக்கிறார சீமான். அவருக்கும் அதில் அவர் மட்டும்தானே அதில் பெரியாரே மண்ணுன்னு இருக்கிறார். மற்ற 3 பேரும் பெரியாருன்னு தான் இருக்கிறாங்க. பெரியாருன்னு தானே ஸ்டாலின் இருக்கிறாரு. பெரியாருக்கு பாடுறதுனால தானே அதிமுக கேட்குறாங்க. அதே பெரியார் சொல்லிட்டு வரும்போது தாவேக்கா திமுக ஓட்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். பெரியாரை வச்சு உழக்கூடிய ஓட்டுகள் வந்து ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.